நேர்களே, தற்போது சிறப்பு நிலைக்கு வந்திருக்கிறோம். மீண்டும் தமிழ்நாட்டை விட பெரிய ஆளுநர் இல்லை என்பது போல் ஒரு கருத்தினை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இருப்பினும் ஒரு பெரிய கேள்வி நமக்கு வருகிறது. நம்முடைய தலைப்பே தற்போது மாறப்போகிறது. என்றால் எப்பொழுதுமே சரியாக நேரலை என்பது சட்டப்பேரவை நேரலைகள் என்பது சரியாக 9:30 மணி என்றால் 9:30 மணிக்கு நேரலை கொடுக்கப்படும். நாடாளுமன்றமாகட்டும் சட்டமன்றமாகட்டும் நேரலை தொடங்கிய பிறகு சரியாக 9:30 மணி 9:30 மணிக்கு நேரலை கொடுப்பார்கள். ஆனால் நேரலை ஒளிபரப்பு தாமதமானது ஏன் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. மிக முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுகிறது. நேரலை ஒளிபரப்பு தாமதமானது ஏன் என்ற கேள்விக்குரியன் வந்திருக்கிறது. இது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தற்போது எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். எனவே அந்த கேள்வியை நமது அனுபவமிக்க செய்தியாளர், தலைமைச் செயலகம் மற்றும் சட்டமன்றத்தை பல ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து கண்காணித்து செய்திகளை சேகரித்தவர் கண்ணன். எனவே அவருடைய கேட்டும், கண்ணன், இந்த நேரலை ஒளிபரப்பு ஆரம்பித்த பிறகு இந்த நேரலை என்பது சரியாக தொடங்கும். சில தொழில்நுட்ப கோளாறுகள் வரலாம். இந்த முறையும் அது வந்ததான் தெரியவில்லை. ஆனால் நேரலை ஒளிபரப்பு இன்று 9:30 மணிக்கு ஒளிபரப்பு ஆக வேண்டும், தொடங்க வேண்டும். ஆனால் நமக்கு மட்டுமல்ல, பொதுவாக அனைவருக்குமே லேட்டாக தான் கொடுக்கப்பட்டது. என்ன நடந்தது என்பது உள்ளிருந்த செய்தியாளருக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே பொதுமக்களோ அல்லது நாமோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. எனவே இந்த நேரலை ஒளிபரப்பு தாமதம் ஏன் என்ற கேள்விக்கு பின்னணியில் ஏதேனும் அரசியல் இருக்குமா? ஏற்கனவே இந்த ஆளுநர் உரையானது கடந்த 2 நாட்களாகவே சர்ச்சைக்குரிய வகையில் தான் அந்த ஊடகங்களில் இருந்து வெளியாகி கொண்டிருந்தது. இதனால் பொதுவாக இந்த மரபு சார்ந்த அந்த ஆளுநர் அவைக்குள் நுழையக்கூடிய அந்த ஒரு காட்சி, அதுவே ஒரு சுவாரஸ்யமான காட்சியாக தான் இருக்கும். அவர் முதலமைச்சரை பார்த்தும் வணக்கம் தெரிவிப்பார், எதிர்க்கட்சி தலைவரை பார்த்தும் வணக்கம் தெரிவிப்பார். ஆனால் இன்று ஆளுநருக்கு அந்த மரியாதை கொடுத்ததற்கு பின்னர் என்ன நடந்தது என்பது ஒரு மர்மமாக இருந்தது. ஒரு சட்டப்பேரவையிலிருந்து நேரலை என்ற ஒரு லிங்க் மட்டும்தான் அனைவருக்கும் வழங்கப்பட்டது. சிறிது நேரத்தில் ஆளுநர் வெளியேறிவிட்டார் என்ற தகவல் வந்தது. அங்கு இருந்த வெளியில் இருந்த செய்தியாளர்கள் மற்றும் உள்ளிருந்த செய்தியாளர்கள் ஆளுநர் வெளியானதை தொலைபேசியில் அந்த நிறுவனங்களுக்கு, ஊடகங்களுக்கு தெரிவித்ததன் பின்னர் தான் தெரிய வந்ததே தவிர அந்த நேரலையின் மூலமாக ஆளுநர் உள்ளே என்ன செய்தார் என்பது தெரியவில்லை. எதிர்க்கட்சிகளும் என்ன செய்தார் என்பது தெரியவில்லை. அதை நாம் இப்போது அவர்கள் அளித்த அந்த பேட்டிகள், நயினா நாகேந்திரன் ஒரு பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் கூட அவரே கூட ஆளுநர் அவர்கள் முற்றுகையிட்டு முழக்கமிட்டதாக தான் அவர் வெளியேறினார் என்று கூறினார். அதன் பின்னர் ஒரு ட்விட்டர் வெளியாகிறது, தேசிய கீதத்தை அவமதித்து விட்டார்கள், தமிழ் தாய் வாழ்த்துக்கு பிறகு ஒரு தேசிய கீதம் வாசிக்கப்படலை, அதனால தான் நம்ம வெளியேற்றினேன்னு அவர் அதிகாரப்பூர்வமாக வளர்க்கிறாரு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் சரி, எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் சரி, இந்த முற்றுகை போராட்டத்தை அவர் அது விரும்பத்தகாத நிகழ்வாக நினைச்சு அதற்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தான் வெளியேறினதாக ஒரு 10 நிமிடங்கள் செய்திகள் அனைத்து ஊடகங்களிலுமே வெளியாகி கொண்டது. ஆளுநரை முற்றுகையிட்டு இப்போ இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக முழக்கங்களை எழுப்பியதாலும் பதாகைகளை தூக்கி காண்பித்ததாலும் அவர் உரையாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த அமளி துமளி கூச்சல் குழப்பத்தால் தான் வழக்கமாக நான் அவர் வெளியேறினார் என்று பொதுவான செய்தி வந்தது. ஆனால் ஆளுநர் வெளியேறியதுக்கான காரணம் அந்த 2 ட்விட்டர்கள் மூலமாகத்தான் நமக்கு பொதுவாக அதிகாரப்பூர்வமாக அதிலேயே ஒரு முரண் இருக்கிறது கண்ணன். அதாவது பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் நயினா நாகேந்திரன் என்ன சொல்கிறார், அவர் தேசிய கீதம் வாசிக்கல, நான் முற்றுகை இட்டாங்க, அதனால தான் அவர் வெளியேறினார்னு சொல்றாரு. ஆனா ஆளுநர் அதிகாரப்பூர்வமாக ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளிவந்த எக்ஸ் பதிவில் பாத்தீங்கன்னா முற்றுகை பத்திலாம் எந்த இதுவும் சொல்லவில்லை. தேசிய கீதம் பாட சொல்லி வற்புறுத்தினேன், அவர்கள் பாடவில்லை, அவமதித்து விட்டார்கள், வெளியேறிவிட்டேன் என்றுதான் குறிப்பிட்டிருக்கார் அவர். எனவே என்ன நடந்தது? அந்த நேரலை வராமல் இருந்ததுதான் இத்தனை குழப்பங்கள் காரணமோ என்பதான் என்னுடைய கேள்வி. நேரலை ஒளிபரப்பு இருந்தால் பொதுமக்கள் பார்த்திருப்பார்கள், நாமும் பார்த்திருப்போம். ஆனால் நேரலை ஒளிபரப்பு வராது பல்வேறு ஐயங்களை ஏற்படுத்துகிறது. இதற்கு ஏன் இடம் கொடுத்தார்கள்? உண்மைதான். ஏன்னா வழக்கமாகவே இந்த பேரவையை ஆரம்பிப்பதற்கான அந்த திருக்குறள் ஒரு சபாநாயகர் வாசிப்பதும் அதன் பின்னர் ஆளுநர் உரையாற்ற அவருக்கு அழைப்பு கொடுப்பாங்க. அவை முன்னோர் அழைப்பு கொடுப்பார், அவர் ஆளுநர் உரையாற்றுவார். இதுதான் வழக்கம். அதுக்கு முன்னாலே எதிர்க்கட்சிகள், அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக இருந்தாலும் சரி, முழக்கங்களை எழுப்புவாங்க, வெளிநடப்பு பண்ணுவாங்க, ஆளுநர் உரையை நடத்த முடியாம பண்ணுவாங்க. இவர் கத்திக்கிட்டே இருப்பார், இவர் படிச்சுட்டே இருப்பார். அதுதான் வழக்கமாக பேரவையில் கடந்த பல ஆட்சிகளில் நடந்த ஒரு வழக்கம். ஆனால் அது ஒளிபரப்பப்படும். இதை ஏன் அவங்க ஒளிபரப்பாமல் விட்டாங்க அப்படின்னா, உள்ள ஆளுநர் உரையை படிக்க போறாங்களா இல்லையா, சபாநாயகர் வாசிப்பாரா இல்லையாங்கிறது ஒரு 1/4 மணி நேரம் யாருக்குமே தெரியல. இதில் அவங்களுக்கு அந்த செய்தி ஒளிபரப்புத்துறை தான் அது தொடர்பாக முடிவு எடுத்திருக்கணும். அவர்களுக்கு ஏதாவது ரகசிய உத்தரவு ஆளுங்கட்சியிலிருந்து பிறப்பிக்கப்பட்டதா, அல்லது இந்த ஆளுநர் போக தட்டி அதை ஒளிபரப்ப வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்களா அப்படிங்கிறது இன்னும் தெரியல. இது ஏனால் இருதரப்பும், ஏனால் ஆளுநர் தரப்பு என்னென்ன குறைகள் என்பதை சுட்டிக்காட்டிய போது இந்த ஆளுநர் தரப்பில் உள்ள குறைகளையும் நாம் சுட்டிக்காட்டினோம். அடுத்ததாக நாம் எதிர்க்கட்சி திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகளுக்கு செல்வோம். நீங்கள் அந்த காட்சிகளை பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்திற்கு வரும் பொழுதே அந்த முழுத்திரையிலே பார்க்கலாம். முழுத்திரையில் பார்க்கும்போதுதான் அவர்கள் அந்த இன்று ஒரு பேட்ஜ் போன்று ஒன்று அணிந்து வந்தார்கள். யார் அந்த சார்
ஆமா. ஏற்கனவே அதை ட்ரெண்ட் செய்திருக்கிறார்கள் யார் அந்த சார். எனவே யார் அந்த சார் என்ற பேட்ஜ் குட்டி கொண்டு அனைவருமே வந்தார்கள் சட்டமன்றத்திற்கு வரும்பொழுது. எடப்பாடியார் வந்த உடனே உள்ளே வந்து அவரும் வந்து கோஷம் எழுப்பியிருக்கிறார். ஆளுநரை முற்றுகையிட்டார்களா, அவர்கள் முற்றுகையிட, வேல்முருகன் ஒரு பக்கத்திலே, காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கத்திலே, ஆளும் எதிர்கட்சியில் தற்போது பிரதான எதிர்கட்சியாக அதிமுக ஒரு பக்கத்திலும் கோஷம் எழுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக வேந்தர் என்ற முறையிலே ஆளுநரும் பொறுப்பு இதற்கு பொதுவாக சொல்ல வேண்டுமா என்றால், மற்றதுக்கு வேந்தர் என்ற முறையில் நான் வருவேன் செல்வேன் என்று கூறும் பொழுது இதற்கு வேந்தர் முறையில் அவரும் ஒரு பொறுப்பாகத்தான் இருக்க முடியும் இந்த சம்பவத்திற்கு. ஆனால் பொதுவாக இந்த எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் இன்று வந்து அவர்கள் வெளியே வந்து வெளியேற்றப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள். எனவே என்ன நடந்தது என்பது குறித்து நான் வந்து நேரலுக்கு சற்று விளக்கமா சொல்ல முடியுமா? இது அண்ணா பல்கலைக்கழக மேட்டர் வந்து அவங்க அதிமுக தொடர்ந்து அந்த பிரச்சனையில வந்து இந்த கமிஷனர் பேட்டி, அரசோட விளக்கம் மற்றும் அந்த குற்றவாளியை கைது தொடர்பாக பல சந்தேகங்களை தொடர்ந்து எழுப்பிட்டு வராங்க. அது தொடர்பான அரசு தரப்புலையும் பதில்கள் வந்து நிச்சயமா தலைப்பு குறிப்பிட தலைப்பும் மாற வேண்டும். அடுத்த தலைப்புக்கு சென்று விட்டோம் நாம்.